வெல்கம் பேக். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம இந்த 1 டயர் 2 டயர் 3 டயர் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஷன் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஆல்ரெடி சர்வர் கிளைண்ட்னு என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ சர்வர்னால் ஒரு பேங்க் எக்ஸாம்பிளில் சொல்லியிருந்தேன். பேங்க் சைடில் நம்மளுக்காக ஒர்க் பண்ணுறவங்க சர்வர், நம்ம வந்து கிளைண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஃபைன், லெட் மீ ரீட் அவுட். வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 types, client side and server side scripting language. ஸோ அதில் ஒன்று தான் பார்க்குறோன்ற மாதிரி இங்கே டாபிக் கொடுத்துருப்பாங்க 4.4. ஸோ 2 இருக்குது வெப் ஸ்கிரிப்டிங்கில். இது ரெண்டுமே மனுஷங்களாக இருந்தால் மேன் டு மேன் கம்யூனிகேஷன் மாதிரி போயிடும். இது சிஸ்டமில் நடக்குதுன்றதால சர்வர் சைடு அந்த பக்கமும் கிளைண்ட் சைடு நம்ம பக்கமும் சிஸ்டம் தான் இந்த வேலையை பார்க்க போகுது. ஸோ சிஸ்டம் வேலை பார்க்க போகுதுனாலே கண்டிப்பாக இட் நீட் சம் கோட்ஸ். ஸோ அதுதான் இங்கே வெப் ஸ்கிரிப்டிங் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது 2 types, client side, server side. PHP is completely different from client side scripting languages like JavaScript. அப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணப்படுதுன்னா கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணப்படுது. PHP வந்து சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதப்போ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், PHP இஸ் அ சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. த PHP கோட் என்டையர்லி எக்ஸிக்யூட்ஸ் ஆன் வெப் சர்வர் விச் இஸ் இன்ஸ்டால்ட் இன் தி ரிமோட் மிஷின் அண்ட் இட் இஸ் ஜென்ரேட்டிங் HTML கோட் விச் இஸ் சென்ட் டு த யூசர். இந்த வெப் சர்வரை ஒரு பேக்கரின்னு வச்சுக்கோங்க, சரியா? இந்த PHP கோடு வந்து அந்த வெப் சர்வரில், அந்த பேக்கரியில் வேலை செய்கிற ஒரு பையன், சரிங்களா? விச் இஸ் இன்ஸ்டால்ட் இன் தி ரிமோட் மிஷின். அந்த வெப் சர்வர் அப்புறம் எங்கே இருக்குது? ரிமோட் மிஷின். ரிமோட் வில்லேஜ்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னு என்ன அர்த்தம்? தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமம் அப்படின்ற மாதிரி. அப்போ ரிமோட் மிஷின்னா இப்போ ரிமோட் பேக்கரின்ற மாதிரி, தூரத்தில் நம்ம வீட்டிலேருந்து தூரத்துலேருந்து இருக்கிற பேக்கரி. அண்ட் இட் இஸ் ஜென்ரேட்டிங் HTML கோட் விச் இஸ் சென்ட் டு த யூசர். அது என்ன ஜென்ரேட் பண்ணுது? HTML கோடை இங்கேருந்து கம்பேர் பண்ணலாம். இந்த பப்ஸு சிப்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கம்பேர் பண்ணலாம். ஸோ பப்ஸு சிப்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறது, அது ஜென்ரேட் பண்ணி யாருக்கு அனுப்புது? நமக்கு அனுப்புது. அப்போ யூசர் நம்ம அந்த பப்ஸு சிப்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுறோம் HTML கோட் and sees the website content. அந்த பப்ஸில் இருக்கிற பப்ஸ் சிப்ஸ் எல்லாம் எப்படி வரும்? பேக்கெட் பண்ணி தான் வரும். அது உள்ளே இருக்கிற கண்டென்ட், அந்த பேக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா? எதை வச்சு பார்க்குறோம்? நம்ம கண்ணை வச்சு பார்க்குறோம். இங்கே கண்ணை எதை வச்சுன்னு சொல்கிறாங்கன்னா இன்டர்நெட்டை நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி நான் படிக்கிறேன். தி PHP கோட் என்டையர்லி எக்ஸிக்யூட்ஸ் ஆன் வெப் சர்வர். இந்த PHP கோடுன்ற பையன் அங்கே தான் ஒர்க் பண்ணுறான்ற மாதிரி, அந்த பேக்கரி பாய் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். So PHP code entirely executes on web server which is installed in the remote machine and it is generating HTML code which is sent to the user. ஸோ வெப் சர்வர் தான் இப்போ டெக்னிக்கலாக இதில் இருக்கிற மாதிரி பார்த்தோன்னா, நம்ம இப்போது வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, எதாவது ரெக்வெஸ்ட் என்ன, இது எல்லாமே ரெக்வெஸ்ட் மாதிரி தான் போகும். நீங்கள் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி, இல்லைனா கூகுளே ஓப்பன் பண்ணுறீங்க, கூகுள் ஓப்பன் பண்ணி சம்திங் எதையோ ஒரு படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ சர்ச்சில் நீங்கள் அடிப்பீங்க ரிகார்டிங் மாஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் மூவி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா கூட என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற உடனே அங்கே என்ன ஆகும்? ரெக்வெஸ்ட் கிரியேட் ஆகி நேராக வெப் சர்வருக்கு போகும். இதுதான் நடக்கும். நீங்கள் வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே இது தான் நடக்கும். ஸோ அது வந்து வெப் சர்வருக்கு போய்ட்டு வெப் சர்வரில் இருக்கிற PHP அதுக்கேற்ற வேலைகளை பார்த்து வெப் சர்வர்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்மளுக்கு கொடுக்குது, சரிங்களா? அதை நம்ம எதில் பார்க்குறோம்? கம்ப்யூட்டர் ஒரு லேப்டாப்பில் பார்ப்போம், யூஸிங் இன்டர்நெட் இருந்தால் தான் அதெல்லாம் பார்க்க முடியும். PHP ஆல்சோ சப்போர்ட்ஸ் oops. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் பெரிய கான்செப்ட்டு. இதை பற்றி பேசிக்ஸும் உங்களுக்கு கொடுக்கல, அதனால் oops தான். இப்போ சப்போஸ் நம்ம யாருனாச்சும் காலம் வச்சா oops சாரி அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த oops-ன்றதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இதுக்குன்னு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. கிளாஸ், ஆப்ஜெக்ட், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கான்செப்ட் வைஸாக போனால் எக்ஸாம்பிளாக சொன்னால் தான் புரியும். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க லாஸ்ட் இயர் படித்தாங்க. ஊப்ஸ்ன்ற வார்த்தையை மட்டும் பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் சப்போர்ட்ஸ் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்ன்ற மாதிரி. இங்கே பாருங்கள், இப்போ நான் சொன்னல ஒரு பேக்கரி எக்ஸாம்பிள், அதையே இங்கே போட்டுக்கலாம். வெப் ப்ரௌசர் ஜென்ரலாக இப்போ நான் இந்த விண்டோ இதில் இருக்குது, நம்ம விண்டோஸில் விண்டோஸ் 10ல் இந்த ஒரு விண்டோ வரும். இதை நான் கிளிக் பண்ணால் உள்ளே போகும். ஸோ இதெல்லாம் ஓகே. இது இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறதுக்கும் வெப் சர்வருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே நம்ம பர்டிகுலர் இந்த CPUவில், அது இந்த பர்டிகுலர் ஒரு சிஸ்டமில் நம்ம யூஸ் பண்ணுறது வித்தவுட் இன்டர்நெட்.
இதுவே நான் வெப் ப்ரௌசர்னு போயிட்டேனாலே, இதான் வெப் ப்ரௌசர், இதில் நான் போயிட்டேனாலே எது பண்ணணுன்னாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக இன்டர்நெட் தேவை. அப்போ இன்டர்நெட் இருக்குதுன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், எதை கிளிக் பண்ணாலும் ஒரு ரெக்வெஸ்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ரெக்வெஸ்ட் போகும், சர்வர்லேருந்து நம்மளுக்கு பிஹெச்பின்ற மாதிரி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மூலிமா பதில் திருப்பி நம்மளுக்கு வரும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்வெஸ்ட் என்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ்னால் ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது நம்ம லாஸ்ட் இயரே பார்த்துருக்கோம். அது ரெக்வெஸ்ட்டாக போகுது. பிஹெச்பி நம்ம வெப் சர்வர் பாருங்கள், இந்த கடைன்னு சொன்னால் அந்த கடையில் வேலை செய்கிற பையன்ற மாதிரி அவன் என்ன பண்ணுறான், அந்த ரெக்வெஸ்ட்டு அது எது மூலிமா ஜாவா ஸ்கிரிப்ட் இப்போ படித்தோம் பார்த்தீங்களா, கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இது ரீட் பண்ணி இது என்ன பார்த்து இதுக்கு சில கோடிங் இருக்குல்ல, ஏன்னா இது சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதை என்ன பண்ணும், வெப் சர்வருக்கு யூஸ் பண்ணி அதுலேருந்து பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் பேஜஸ் எடுத்து ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸாக அனுப்பி விடுது. இவ்வளோ தான் விஷயம் இது. நெக்ஸ்ட்டு வெப் சர்வர் இன்ஸ்டலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸு. இது லாஸ்ட் இயர் எந்த கொஷின் பேப்பர்லையும் கேட்கல, இருந்தாலும் புக்கு வந்து இந்த மாதிரி புது சிலபஸ் ஆகி உங்களுக்கு 2 years ஆகுது. ஸோ எப்படி வேணால் கொஷின் வரலாம் இனிமேட்டு. இதே ஒரு 10 வருஷம் 15 வருஷமாக ஒரே புக் இருக்குது, இது வரலன்னா கூட நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க, கையில் பென்சில் வச்சுக்கோங்க, இல்லைனா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போயிட்டு புக் அண்ட் பென்சில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இதுலேருந்து ஆரம்பிப்போம் நம்ம. த ஃபாலோயிங் ஆர் த ஸ்டெப்ஸ் டு இன்ஸ்டால் அண்ட் கான்ஃபிகர் Apache HTTPD வெப் சர்வர் அண்ட் PHP மாடியூல் இன் விண்டோஸ் சர்வர் மிஷின். இந்த வெப் சர்வர் சொல்கிறோம்ல, இந்த வெப் சர்வர் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸு இல்லை பெரிய இந்த பேங்க்ஸு இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா தனியாக அதுக்குன்னு ஹார்ட்வேர் மிஷின் வச்சுருப்பாங்கப்பா. சரியா, அந்தளவுக்கு அதில் கண்டென்ட் லோடு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பெரிய பெரிய ஹார்ட் டிஸ்க்ஸ்லாம் தேவைப்படும். பட் நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெருசுலாம் நம்ம தேடி போக தேவையில்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா அதை கற்றுக்கிறதுக்காக வேண்டி இல்லை சின்ன சின்ன யூஸுக்காக வேண்டி இந்த மாதிரி சில சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி தயாரிச்சிருக்காங்க அப்பாச்சின்ற மாதிரி கம்பெனிஸ். இந்த அப்பாச்சி ஃபவுண்டேஷன்ன்றதை 1999 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபைன், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அதை பற்றி. ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இந்த அப்பாச் ஃபவுண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுற வெப் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்ற மாதிரி பார்க்க போகிறோம். பட் நான் உங்களுக்கு வேம்ப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். பிகாஸ் வேம்ப்னாலே என்ன, அந்த வேம்ப் ஆக்சுவலாக இட்ஸ் அன் அப்ரிவியேஷன். அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோன்னா விண்டோஸ் ஃபார் அப்பாச் MySQL அண்ட் PHP. ஸோ இந்த மூணுத்தையுமே நம்ம இந்த மூணத்தை பற்றி டீல் பண்ணுறோம். MySQL இந்த டேட்டா பேஸுக்கு பார்த்தோம், PHP இப்போ தான் பார்த்துட்ருக்கோம், தென் அப்பாச். இதை மூணுமே கலெக்டிவாக விண்டோஸுக்கு கொடுக்குற சாஃப்ட்வேர் தான் வேம்ப். ஸோ இதை நம்ம பார்க்குறதே எதுக்குன்னா, இது ஒரு கண்டென்ட்டாக கொடுத்துட்டாங்க புக்கில். ஸோ அதை ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான். பட் யூ ஹேவ் ஆல்ரெடி இன்ஸ்டால் த சாஃப்ட்வேர், ஐ ஹோப். த ஃபாலோயிங் ஆர் த ஸ்டெப்ஸ் டு இன்ஸ்டால். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் என்னது, 2 விஷயம் இருக்குது. ஒரு சாஃப்ட்வேரை காப்பி பண்ணுறது, காப்பி பண்ணிட்டா மட்டும் அது உள்ளே வந்துடுது, அதுவும் ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்குது. பட் அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு வரணும்னா வி ஹாவ் டு இன்ஸ்டால் தேட் சாஃப்ட்வேர். இப்போது ஒரு ரோட்டு கடை போடுறாருல, அவர் முதல்ல என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வருவார். அது வந்து சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் அதை வந்து கடை போடுவார்ல, துணியை விரித்து அந்த பொருள்லாம் லைட்டாக சுத்தம் பண்ணி அப்படி அடுக்கி வைப்பார்ல, அதை அடுக்கி வச்சு முடித்த பிறகு தான் இட் இஸ் ரெடி டு கெட் சோல்டு. அப்போது அந்த மாதிரி அப்போ தான் கஸ்டமர்ஸு வருவாங்க இந்த கடையை பார்த்துட்டு, ஓகே இந்த பொருள்லாம் வச்சுருக்காங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இன்ஸ்டால். அவர் ரெடி பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுதான் இன்ஸ்டால். ஜஸ்ட் எடுத்துன்னு போய் மூட்டை கட்டி வச்ச சாஃப்ட்வேர் இருந்தால் யூஸ் பண்ண முடியாது, அது இன்ஸ்டாலுக்கான அர்த்தம். நெக்ஸ்ட்டு கான்ஃபிகர். இப்போ நீங்கள் 2 years ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, வேறு எந்த கேம் விளையாடாமல் அந்த ஒரு கேம் மட்டுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறீங்க. டெய்லி கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour 1 hour விளையாடுறீங்க வச்சுக்கோங்களேன். அந்த கேம் முடிஞ்சிருச்சு 2 years கழிச்சு. இப்போ வேறு ஒரு கேம் விளையாடுறீங்க, அதே மாதிரி இருக்கிற வேறு ஒரு கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி தயாரித்து வேறு ஒரு கேமு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் கீஸ்லாம் மாறி இருக்கும். ஸோ பழைய கேமில் இருக்கிற நீங்கள் யூஸ் பண்ணிங்களே இந்த ஸ்பிரிண்ட்டுக்கு இல்லை அட்டாக் பண்ணுறதுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கீஸ் எல்லாம் வந்து இதில் மாறி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் பழைய விளையாண்டிங்களே அதே கீஸை இதில் மாற்றுவீங்க. இந்த ஸ்பிரிண்ட்டு, இந்த ஷூட் பண்ணுறதுக்கு, மூமெண்ட்டுக்கு எல்லாத்தையும் மாற்றுவீங்கன்னா அந்த மாற்றுற விஷயந்தான் கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதை தான் சொல்கிறாங்க இங்கே. தி ஃபாலோயிங் ஆர் த ஸ்டெப்ஸ் டு இன்ஸ்டால் அண்ட் கான்ஃபிகர் அப்பாச் HTTPD. அந்த D ஃபார் டீமன்பா. ஏன்னா நிறையா கம்பெனிஸ் வந்து வெப் சர்வர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் அப்பாச் பண்ணுறத என்னென்னு சொல்கிறாங்கன்னா டீமன் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா D ஒன்று ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ HTTPDனாலே அது அப்பாச் வருது. D ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டீமன் வெப் சர்வர் அண்ட் PHP மாடியூல் இன் விண்டோஸ் சர்வர் மிஷின். PHP மாடியூல். அப்போ மாடியூல்னா என்னது,
இப்போது நம்ம ஓவரால் ஸ்கூலில் 12B 12C இது ரெண்டு மாடியூல்ஸ். ஸோ அப்போ தமிழில் சொல்ல போனால் ஒரு தொகுதி. சரியா? இதுவே 12B and C கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மட்டும் எடுக்கிறோன்னா கம்பைன்டு மாடியூல்ன்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது. ஃபைன், நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். மார்க் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்டில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது பார்த்தோன்னா, ஸோ ஸ்டெப் 1 கோ டு அப்பாச் ஃபவுண்டேஷன் அண்ட் டவுன்லோட் த சாஃப்ட்வேர். முடிஞ்சு போச்சு. கீழே அந்த லிங்க்கை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ https://httpd செக்யூர்ட் ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இது டீமன். நெக்ஸ்ட்டு அப்பாச் ஓஆர்ஜினா லாஸ்ட் இயர் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நீங்கள் ஆர்கனைசேஷன் சொல்லிவிட்டு. அதில் டவுன்லோடு .cgi. CGI வந்து ஒன் ஆஃப் த டொமைன்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 ஆஃப்டர் டவுன்லோடிங் .msi ஃபைல். ஸோ அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா MSI ஃபைலை டவுன்லோட் பண்ணுவீங்க. தென் அதை லான்ச் பண்ணுவீங்க. ஸோ ஆஃப்டர் டவுன்லோடிங் .msi ஃபைல் ஃப்ரம் Apache Foundation website Apache Foundation website user launches the .msi ஃபைல். லான்ச்சஸ்னால் என்னது? அப்போது MSI ஃபைல் வந்து இந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஜஸ்ட் சாஃப்ட்வேர் அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அப்படியே வச்சுருந்து நம்ம யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறோம், லான்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறது. யூசர் லான்ச்சஸ் த .msi ஃபைல்னால் இன்ஸ்டலேஷன் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அண்ட் கிளிக்ஸ் நெக்ஸ்ட் பட்டன் டு ஃபினிஷ் த இன்ஸ்டலேஷன் ஆன் சர்வர் மிஷின். இப்போ கம்ப்யூட்டர் அவங்கவுங்க கம்ப்யூட்டர் தான் இப்போ சர்வர் மிஷினாக மாறுது இந்த இன்ஸ்டலேஷன் முடிஞ்ச பிறகு. இது வரைக்கும் இருக்கிற அந்த லைன்ஸை இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஆஃப்டர் டவுன்லோடிங் .msi ஃபைல் யூசர் ஹேவ் டு இன்ஸ்டால் இட் அப்படின்ற மாதிரி போட்டு முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் இதிலேருந்து த சாஃப்ட்வேர் டேக்ஸ் டிஃபால்ட் போர்ட் நம்பர் 130 or 130. நீங்கள் லாஸ்ட் இயர் IP அட்ரஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் போர்ட் நம்பர்லாம் வரும். ஸோ இந்த பர்டிகுலர் போர்ட் நம்பர் இதுக்கு அலாட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள். இந்த பர்டிகுலர் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா 130 or 130 அலோகேட் பண்ணியிருக்காங்க. தி சாஃப்ட்வேர் டேக்ஸ் டிஃபால்ட் போர்ட் நம்பர் 130 or 130. இந்த சாஃப்ட்வேரே டிஃபால்ட்டாக வந்து அதுக்கு எடுத்துக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க போர்ட் நம்பரை. ஸோ இந்த போர்ட் நம்பர்ஸ்லாம் யாரோட கவர்னன்ஸில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா IANA. நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க, இன்டர்நெட் அசைன்டு நம்பர்ஸ் அத்தாரிட்டி. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 130 or 130. அதாவது டிஃபால்ட் போர்ட் நம்பர் இட் டேக்ஸ்ன்னு போட்டு இதிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. டேக்ஸ் டிஃபால்ட் போர்ட் நம்பர் 130 or 130. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 டு டெஸ்ட் த இன்ஸ்டலேஷன் ஆஃப் Apache வெப் சர்வர் என்டர் த ஃபாலோயிங் URLன்னு போட்டு டேரெக்டாக இந்த URL நீங்கள் எழுத வேண்டியதான். இதில் 2 இருக்குது கண்டினியூஸாக ஒரே இதில் 2. இது ஒன்று ஆர் இது HTTPS செக்யூர்டு ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் ஒரு காலன் 2 லோக்கல் ஹாஸ்ட் காலன் 130 இங்கே கொடுத்தோம்னா 130. அப்படி இல்லைன்னா திருப்பி அதே தான் எழுத போகிறீங்க. இங்கே 130 கொடுக்க போகிறீங்க. தட்ஸ் இட். அப்படி கொடுத்தீங்கன்னா தி அவுட்புட் பேஜ் தட் சேஸ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா பக்காவாக வெப் சர்வர் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 இதில் அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டியது அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் கேன் ஸ்டாப் அண்ட் ரீஸ்டார்ட் த வெப் சர்வர் சர்வீசஸ் அட் எனி டைம் வயா கண்ட்ரோல் பேனல். ஸோ போதும் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5 வெப் சர்வர்ஸ் கான்ஃபிகரேஷன் செட்டிங் ஃபைல் httpd.conf அப்படின்னா அது டீமன் அந்த சர்வர் அப்பாச்சோட வெப் சர்வர். தென் கான்ஃபிகரேஷன் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா கான்ஃப் டிரெக்டரியில். அப்போது நீங்கள் எப்படி எழுதலான்னா எடிட் த httpd.conf ஃபைல் அண்ட் எனேபிள் த PHP மாடியூல் டு ரன் PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். நீங்கள் திஸ்ஸுக்கு பதிலாக இந்த ஃபைல் நேமை ஜஸ்ட் இந்த திஸ்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இதிலேருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க. முடிஞ்சு போச்சு. எடிட் த httpd.conf ஃபைல் அப் டு லாங்குவேஜ் வரைக்கும். ஸோ ஓவர் ஒரு டாபிக் ஓவர். தென் வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட். வெப் டெவலப்மெண்ட் கான்செப்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் டிஸ்கிரைப்ஸ் இன் டீட்டெயில் அபவுட் வெப்சைட் டெவலப்மெண்ட். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு சின்ன அளவில் உங்கள் கிட்டே இருக்கிற டேலண்ட்டை வச்சு இதை வந்து கொஞ்சம் நான் அட்வர்டைஸ் பண்ணி கிளைண்ட்ஸை பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வெப்சைட் ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போ வெப் டெவலப்மெண்ட் கான்செப்டில் வெப்சைட் டெவலப்மெண்ட் அண்ட் ஹாஸ்டிங் த்ரூ நெட்வொர்க் இன்டர்நெட் ஆர் இன்ட்ராநெட். இன்டர்நெட்னா உலகம் ஃபுல்லாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறது. இன்ட்ராநெட்னா பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளே இல்லை ஒரு பில்டிங்குள்ளே அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதெல்லாமே கூட உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அந்த எந்த மாதிரி நெட்வொர்க்காக இருந்தாலும் அதை ஹாஸ்ட் பண்ணுறது.
தொகுத்து வழங்குறதுன்ற மாதிரி, ஐ மீன் கிளைண்ட்ஸ் பார்க்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதுன்ற மாதிரிலாம் விஷயங்கள். The process of development also includes web content generation. ஸோ அந்த கண்டென்ட் என்ன மாதிரி தேவையோ அதை ஜென்ரேட் பண்ணுறதுன்ற மாதிரி விஷயம். தென் வெப்பேஜ் டிசைனிங், அந்த வெப்பேஜை டிசைன் பண்ணுறது, எங்கெங்கே எந்தெந்த ஐகான்ஸ் வரணும், எந்த மாதிரி பிக்சர்ஸ் வரணும், எந்த மாதிரி வீடியோஸ் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணணும், இல்லை அங்கே ஒரு சேட் பாக்ஸ் மாதிரி வைக்கலாமா, ஆன்லைன் சேட் மாதிரி, இந்த எல்லா விஷயமும் வெப்பேஜ் டிசைனிங்கில் வரும். வெப்சைட் செக்யூரிட்டி, உங்களோட பர்டிகுலர் டொமைன் நேமை யாரும் அன்ஆத்தரைஸ்டாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வெப்சைட் செக்யூரிட்டி தேவை. அண்ட் ஸோவான்னு சொல்லிட்டாங்க. தென் அதில் சப்டிவிஷனாக ஒரு கான்செப்ட், ஐ மீன் ஒரு டாப்பிக்கு, ஹவு பிஹெச்பி ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ். பிஹெச்பி இஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அதை யூஸ் பண்ணி நம்ம சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படிலாம் சொல்கிறோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இங்கே சொல்கிறாங்க. வெப்சைட் ஆர் வெப்பேஜ் இஸ் டெவலப்டு பை த ப்ரோக்ராமர் யூசிங் பிஹெச்பி ஸ்கிரிப்ட். இது சிம்பிளாக முடிஞ்சிச்சு. Finally, the entire website codes are moved to web server path in a remote server machine. ஸோ ஒன்ஸ் அந்த பேஜ் எல்லாம் க்ரியேட் பண்ண பிறகு அது டேரெக்டாக எங்கே மூவ் பண்ணி ஆகணும். நம்ம சும்மா வெப்சைட்லாம் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம சிஸ்டம்லேயே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை பப்ளிக்கெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இட் ஹேஸ் டு பி மூவ்ட் டு அ சர்வர் மிஷின், வெப் சர்வர். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் கிளைண்ட் சைட் த எண்ட் யூசர் ஓப்பன்ஸ் அ ப்ரௌசர். ஸோ ஏற்றியாச்சு. நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க, ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதை ஏற்றிட்டீங்க. இப்போ சிம்பிள். இப்போ நான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்ல, இதை வந்து நிறைய ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் என் சிஸ்டம்லேயே வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கெல்லாம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ நான் அதை என்ன பண்ணுறேன், யூடியூப்ன்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக யூடியூப்னு ஒரு வெப் சர்வர் இருக்கும், சரிங்களா? இப்போ கிளைண்ட் சைட், நீங்கள் தான் கிளைண்ட். இப்போ எனக்கு பார்த்தா நீங்கள் தான் கிளைண்ட். ஃப்ரம் கிளைண்ட் சைட் எண்ட் யூசர் ஓப்பன்ஸ் அ ப்ரௌசர். குரோமா இருக்கலாம், ஆப்பிள் சிஸ்டம்னா சஃபாரி இருக்கலாம். ஸோ இந்த ஃபயர்ஃபாக்ஸு, யூசி ப்ரௌசர், இது எல்லாமே வந்து ப்ரௌசர் கீழே வரும். ஆக்சுவலாக இது ஒரு கொஷினே இருக்குப்பா 2 மார்க்கில். இங்கே பார்த்தீங்கன்னா இது உங்கள் புக் பேக் கொஷின்ஸு. இதில் வந்து ஒரு கொஷினே இருக்குமே, இங்கே கிவ் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வெப் ப்ரௌசர். இது இப்போ நான் இதில் சொன்னதெல்லாம் நீங்கள் எழுதலாம். ஃப்ரம் கிளைண்ட் சைட் the end user opens a browser, types the URL of the website or web page and initiates a request to remote server machine over the network. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கிளாஸ் வீடியோவை பார்க்குறதுக்கு யூடியூப்ன்ற யூஆர்எல் அடிக்கிறீங்க. அந்த யூஆர்எல் அடித்து அந்த பர்டிகுலர் வெப்பேஜுக்குள்ளே போகிறீங்க. ஸோ நீங்கள் அது டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தாலே அது என்ன எடுக்குதுன்றாங்க, ஒரு ரெக்வெஸ்ட் எடுக்குது. ரெக்வெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது, இனிஷியேட்ஸ்னால் ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற மாதிரி. இனிஷியேட்ஸ் த ரெக்வெஸ்ட் டு ரிமோட் சர்வர் மிஷின் ஓவர் த நெட்வொர்க். ரிமோட் சர்வர் மிஷின் எங்கே இருக்குது, இந்த யூடியூப் வந்து எங்கே இந்த பர்டிகுலர் சென்னையில் இல்லை இந்தியாவிலே எங்கே சர்வர் மிஷின் வச்சுருந்தாங்கன்னா அங்கே போகும். த்ரூ நெட்வொர்க், நெட்டை இதெல்லாமே நெட்டை ஆன் பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் லைனுக்கு இதுதான் அர்த்தம். நெக்ஸ்ட், ஆஃப்டர் ரிசீவிங் தி ரெக்வெஸ்ட் ஃப்ரம் கிளைண்ட் மிஷின், உங்கள்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண பிறகு தி வெப் சர்வர் ட்ரைஸ் டு கம்பைல் அண்ட் இன்டர்பிரட் த பிஹெச்பி கோட் விச் இஸ் அவைலபிள் இன் ரிமோட் மிஷின். ஸோ நீங்கள் வந்து அந்த ரெக்வெஸ்ட் அனுப்பின பிறகு யார் முதல்ல அதில் கை வச்சு வேலை பார்க்குறா, பிஹெச்பி கோட் சொன்னோன்னா பேக்கரியில் வேலை செய்கிற அந்த பையன். ஸோ இவன் தான் அந்த பேக்கரியில் வேலை செய்கிற பையன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோடு ஓடிட்டே இருக்கும் அவன் அந்த உருவத்திலேயே. ஸோ அவன் வந்து நீங்கள் அனுப்பிச்ச ரெக்வெஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக போகிறான். பிஹெச்பி கோட் விச் இஸ் அவைலபிள் இன் ரிமோட் மிஷின். நெக்ஸ்ட், எ ரெஸ்பான்ஸ் வில் பி ஜென்ரேட்டட் அண்ட் சென்ட் பேக் டு த கிளைண்ட் மிஷின் ஓவர் த நெட்வொர்க் ஃப்ரம் வெப் சர்வர். முடிஞ்சு போச்சு. நீங்கள் ப்ராசஸ் பண்ணோன்னே என்ன பண்ணுறான், அந்த பிஹெச்பின்ற கோடு சர்வர்லேருந்து விஷயத்தை எடுத்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக அனுப்பிச்சி விட்ருவோம். ஃபைனலி த ப்ரௌசர் விச் இஸ் இன்ஸ்டால்ட் இன் தி கிளைண்ட் மிஷின் ரிசீவ்ஸ் த ரெஸ்பான்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ் த அவுட்புட். ஃபைனலி அந்த வெப் சர்வர் தான் உங்களுக்கு அந்த ரெக்வெஸ்ட் நீங்கள் அனுப்பினீங்க பார்த்தீங்களா, அந்த ரெஸ்பான்ஸ் அங்கேருந்து வந்தது இல்லை ப்ராசஸை, அந்த ரெஸ்பான்ஸை உங்களுக்கு வாங்கி காட்டுறதே அந்த வெப் ப்ரௌசர் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த கான்செப்ட், இதை தான் வந்து இங்கே ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிளைண்ட் ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா இது சஃபாரி, இது ஃபயர்ஃபாக்ஸ், இது க்ரோம், இது ஒபேரா, இது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இது டிஃபால்ட்டு ப்ரௌசர் நம்ம விண்டோஸில். ஸோ இந்த மாதிரி எந்த ப்ரௌசர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி ஒரு ரெக்வெஸ்ட்டை அனுப்புகிறீங்க. அது அப்பாச் மூலிமா பிஹெச்பிக்கு போகுது. பிஹெச்பியில் ப்ராசஸ் எல்லாம் ஆகிட்டு, ஸோ இது ரெண்டுத்துக்குமே தேவையான ஃபைல்ஸை வந்து இந்த பர்டிகுலர் ஃபைல் சிஸ்டம்லேருந்து எடுத்துக்குது. அதுக்குள்ளேயே ஒரு சின்ன கிவ் அண்ட் டேக் பாலிசி மாரி போகுது. நெக்ஸ்ட்டு பிஹெச்பி வந்து அதுக்கு தேவையான விஷயத்தை இந்த ஃபைல் சிஸ்டம்லேருந்து எடுத்துக்கிட்டு இட் இன்டர்பிரட்ஸ் ரெக்வெஸ்ட்டை என்ன பண்ணுது, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி விஷயம் கேட்குறாங்கன்ற மாதிரி டேட்டா பேஸுக்கு சொல்லி அது வந்து
திருப்பி நம்மளுக்கு கொடுத்தது டிபிஎம்எஸ், MySQL, மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர், ஆரக்கிள், இது எல்லாமே டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு நம்ம 3rd சாப்டரில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் இருந்தாலே டேட்டா பேஸ் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதில் இருந்து இன்ஃபர்மேஷன் கேட்குது, இது கொடுக்குது, தென் இது ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ப்ரௌசர் திருப்பி உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸை காட்டுது. ஸோ இது வரைக்கும் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு PHP சின்டாக்ஸ். இனிமேட்டு ப்ரோக்ராமிங் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 5 சாப்டர்ஸ் கிட்ட PHP கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் தான் போகுது. அதுக்கான ஒரு இன்ட்ரோ தான் இந்த சாப்டரில் கொடுத்துட்டாங்க. ஃபைன், இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். The class is over for now.